ஹாய் மக்களே, ஆஃப்டர் 500 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ட்ராவல் அண்ட் நிறைய ஸ்டாப்ஸ், நிறைய நிறைய கயாஸ், அதுக்கப்புறம் நாங்கள் கொடைக்கானல் இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அந்த டஃப்பான டைம்ஸ், அதாவது அந்த ட்ராவல் டயர்ட்னஸ் இது எதுவுமே தெரியல. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் இந்த டெஸ்டினேஷனுக்கு தான் போகிறோம் அப்படின்ற ஒரு ஷியாரிட்டி எங்களுக்கு இருந்ததுனால அந்த டயர்ட்னஸ், அந்த மெஸ் இது எதுவுமே எங்களுக்கு பெருசாக தெரியல. அதே போல் தாங்க வாழ்க்கை என்ற பயணத்தில் நிறைய தடங்கல்கள் வரும், ரீடைரக்ஷன்ஸ் வரும், டைவர்ஷன்ஸ் வரும். ஆனால் நமக்கு அதோடைய டெஸ்டினேஷன், அதோடைய முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நிச்சயமாகவே நம்ம சோர்ந்து போகாமல் திடன் கொண்டு திடமனதாக இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய நேரங்களில் வாழ்க்கை என்ற பயணத்தில் அதோடைய முடிவு என்னன்னு தெரியாமல் தான் நிறைய பேர் மரண பயத்திலும் நோயின் பயத்திலும் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, திருவசனம் சொல்லுகிறது, குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். ஸோ அவருடைய முடிவு நமக்கு தெரிவித்தாலே வாழ்க்கை என்பது நமக்கு மிகவும் சுலபமாக இருக்குங்க. அதுதான் திருவசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஸோ நமக்கு டெஸ்டினேஷன் தெரியும், அதனால நம்மளுடைய டிரைவும் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய டிரைவர் சீட்டில் உட்காந்து நம்ம வாழ்க்கையை வாகனத்தை ஓட்டுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.